நீங்கள் பேசின போதுமா கவனிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஹரிஷுக்கு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நல்ல நண்பராகிட்டாப்புல, கண்டினியூவாக படம் பண்ணும்போது எதுவும் படத்தில் ஹீரோனி கூட வேணாம், அவர் யோகி பாபு இருந்தால் போதுன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் வீட்டு கணேசன் எங்கே போயிட்டார்? வெளியே போயிட்டாரா? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வீட்டு கணேசன் சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் அது. ஏன்னா வீட்டுக்கு வேணனால மட்டும்தான் தெரியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு தம்மாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் தம் பிடிக்க முடியும். அதனால் அவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். ஹரிஷை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் நடந்ததை பற்றி தான் எல்லாருமே சொல்லுங்க. ஹரிஷை பற்றி எனக்கு முதல்ல எப்பயோ தெரியும். இப்போ பாதி படமாடா, அவன் அங்கேருந்தே செட்டில் தான் பேச சொல்லுவான். அவங்க கூட இருப்பேன்னா, அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணாப்புல. இந்த படத்தில் வந்து எனக்கு கதை சொன்னேன், என்னோடய ஆஃபீஸில் வந்து கதை சொன்னாப்புல. சொல்லும்போது நான் சொன்ன முதல் வார்த்தை ஹரிஷுக்கு வந்து, ஹரிஷ் நீ இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டர் ஆகணுன்றான்னு. கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியாக அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே டைரக்டர் ஆகிடுங்கடான்னு சொல்லுவேன், அதை சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்து நான் ஹரிஷ் நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உன்னை வந்து இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லோரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னை நிறைய படங்கள் நீ பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் ஹரிஷ். இது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோங்களுக்கும் நீங்கள் கதை பண்ணு, அங்கே விட்டுறாது, ஓரமாக அப்படி கூப்பிட்டு போ. என்னையும் அர்ஜுன் தாஸுக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சேன். அர்ஜுன், உங்களோட ஸ்டைல், உங்களோட விஷயம், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருப்போம் உங்களை பற்றி. நான் அர்ஜுன் தாஸோட தான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கடைசி வரலும் போகலாம். திரைக்கு முன்னாடி இருக்கிறது பெருசு இல்லை, திரை தான் நம்மளுக்கு தெய்வம், அதை மதித்து நம்ம போவோம். ரொம்ப சந்தோஷம். வடிவரிசம்மா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர், அவங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மை தான். ஹரிஷ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவான். டீ சாப்பிட்லாமா பண்ணுவாங்க, டீன்னா இப்போ 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்பாங்க, ஷார்ட் ரெடி அப்படின்னு, கப்பு வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. அவன் முடிக்கணும், அவனுக்கு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஒரு சாண்ட்ரோல்டு நம்ம ஆல்ரெடி இது பண்ணோம், நம்ம லக்கி மேன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்தேன். விஜய், சதா, எல்லாருக்கும், மோகன், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். அனபேன் உங்களுக்கும், டேய் ஷாருக் கான் அந்த லுக்கில் இருக்கிறான் பாக்ஸி, உனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசணும்னா பெல் அடிச்சுனே இருக்காங்க, ஸ்கூல் பெல்லு மாதிரி. எனக்கு நான் 6:30 மணிக்கு அங்கே ஷூட்டிங் இருக்கணும் டி நகருக்குள்ளே. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடைய நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ மணிவேர் இருங்க, இன்னும் 3 பேர் தான் பேச வேண்டியது இருக்குது. ஸோ படத்துடைய டைரக்டர் ஹரிஷ் துரைராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். சுச்சுவேஷன் புரியுது, கொஞ்சம் ஹெக்டிக்காக போய்கிட்டு இருக்கு, அதனால் ஓகே. ஏராளமான மலையாள படங்களில் ஒருத்தவங்க நடித்ததுக்கப்புறம் தான் தமிழ் மக்களுக்கு அறிமுகமாவாங்க. ஆனால் முதல் படமே அவங்களுடைய அறிமுகத்தை வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக்கிருச்சு, கும்பலங்கி நைட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க மலையாளத்தில் பண்ண பல படங்கள் நம்மளுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்திருக்கு. ஸோ மலையாள பொண்ணாக நம்ம பார்த்த அனாபென் வரை ஒரு ரொம்ப லேட் ஆச்சுன்னு தெரியும், பட் தேங்க்யூ. குயிக்காக முடிச்சிடுறேன். ஜஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். வேறு என்னென்ன சொல்லணுமோ அதை நேரில் சொல்லிக்கிறவங்க எல்லார்ட்டையும். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஹரிஷ். நிறைய சொல்லணும்னு இருந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டைம் ஆச்சு. தேங்க்யூ. ஐ வாண்ட் யூ டு வின் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஸ்மார்ட்டாக, கன்விக்ஷனோட, அந்த அஷூரன்ஸோட இந்த படத்தை ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் பிளான் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ். யூனோ இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி யூனோ சிட்டி ஃபுல்லாக பேனர்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிக் தேங்க்யூ அஹிம்சா ஃபிலிம்ஸ்க்கு ஆல்சோ, பெரிய ரிலீஸ்க்கு, டெல்டா ஸ்டூடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இது வடுகர் சீமாவோட பெர்ஃபார்மன்ஸ், யோகி பாபு சாரோட பெர்ஃபார்மன்ஸ், விடிவி கணேஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனபனோட பெர்ஃபார்மன்ஸ், அகிலோட பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அண்ட்
ஷான் ஐயாஸ் வண்டர்ஃபுல் மியூசிக் காக படம் பாருங்கள். இமோஷன் இருக்குது, ஹியூமர் இருக்குது, அதில் ஒரு ரொம்ப அழகான கதை இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்பி தியேட்டருக்கு வரலாம், நம்பி வாங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ வெரி மச். சாரி உங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு தெரியும். ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களை எல்லாரும் பற்றியும். பட் வெரி வெரி ஹாப்பி உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதில். நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. பிக் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ், விஜய், எல்லார்ட்டையும் இண்டிவிஜுவலாக தேங்க்யூ சொல்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஏன்னா இன்னும் ஹரிஷும் பேசணும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சாரி ஃபார் த டிலே. தேங்க்யூ. லாட்ஸ் ஆஃப் லவ். சாரி டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ கான்சிட்டியில் மித்ரான்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் டு தமிழ் சினிமா. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் பேச ட்ரை பண்ண போகிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்ததில்ல. எனக்கு இது என்னோடய செகண்ட் தமிழ் சினிமா. ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கொட்டக்காளி. மீனா தான் நான் இங்கே வந்திருக்கேன். யூ கேவ் மீ ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். மீனாவுக்கு ரொம்ப நல்லா யூ கேவ் மீ லாட் ஆஃப் குட் வேர்ட்ஸ் ஃபார் மை பர்ஃபார்மன்ஸ். இது மீனாவோட ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு ஸ்பேஸில் நிற்கிற ஒரு கேரக்டர் தான். எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஹரிஷ் வரும்போது எனக்கு அது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணோம், இது வரைக்கும் இந்த ஸ்பேஸில் நான் பர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப ஸ்கேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தேன். முன்னாடியும் நிறைய கமர்ஷியல் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கேட்டேன். ஆனால் எனக்கும் அது எப்படி நான் அதில் ப்ளேஸ் பண்ண போகும், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. பட் ஹரிஷ் தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான, மேம் நீங்கள் ஏதாவது பண்ணோம், அது நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி he gave me so much of confidence and strength to do this character. And one thing about Harish that I absolutely love is the conviction he has as a director. அவங்க யார் என்ன டவுட் சொன்னாலும், படத்துக்காக ஷூட் ஆர் என்ன வேணாலும், ஆக்டர்ஸ், எனி இஷ்யூஸ் இந்த செட், ஹரிஷை ஃபேஸ் பார்க்கும்போது பண்ணலாம் மேம், நம்ம பண்ணலாம், அப்படி தான் சொல்லியிருக்கோம். And that is his pure conviction for the craft, for the cinema that he loves. அதுக்காக thank you Harish for your support and for believing in everything about this cinema. You are the biggest pillar for Con City. எல்லா இடத்துலும் நம்ம இந்த படத்தை பற்றி பேசும்போது டைரக்டரோட தேங்க்ஸ் சொல்லுவோம், ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லுவோம். அது that is how we've been practicing. But here எனக்கு ஹரிஷோட தேங்க்ஸ் சொல்லும்போது, ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லும்போது ரொம்ப ஆனஸ்டாக டிசர்விங்கான ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் இது. என்னென்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை இந்த 26 ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நாட் ஜஸ்ட் they didn't just push it across. அவங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியும், என்ன பெஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியும், பேனர்ஸ், என்ன சாங்ஸ், மியூசிக், ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி படம் ப்ளேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆல் மை co-actors. Arjun Das, he has been a delight to work with. We've been trying to work together for a few films. இதுதான் full-fledged வந்திருக்கேன். As an actor, he's brilliant, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். As a human being also, he is incredibly kind and humble. அவங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணதும் அவ்வளோ ஹம்பிளான ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். வடிகரிசி மேம், யூ ஆர் அ லெஜண்ட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது it was such a dream for me. என்னன்னா எனக்கு சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ எம் ஆல்வேஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அவங்க எவ்வளோ வருஷமாக சினிமா பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, சினிமாவோட ஹார்ட்ஷிப் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பேசி ரொம்ப ஜெனுவினாக ஸ்டோரி ஷேர் பண்ணி ஷி ஸ்பெண்ட் டைம் வித் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கு. லைக் நான் டயலாக் பேசும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். என்னென்னா தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வரமாட்டேன், அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் தான் இருந்தேன்.
அப்போ ஹரிஷ் வரும்போது ஹரிஷோட ஸ்பீட் இஸ் இன்க்ரெடிபிளி ஃபாஸ்ட். ஹரிஷ் என்ன பேசினாலும் எனக்கு ஃபுல்லாக தெரிய மாட்டேன். ஸோ வென் he கேம் அண்ட் told me the dialogues, I thought it's because எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாத இருக்கனால I don't understand it. Then I look at Vargarisi ma'am and she's like எனக்கும் புரியலை அந்த மாதிரி சொல்லும். But she was a delight. She helped me so much. Thank you ma'am. Yogi Babu sir, I think he increased my lifespan by 10 years by just making me laugh. எனக்கு மட்டும் இல்லை எல்லாரும் எல்லா சீன்லும் இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு பெர்ஃபார்ம் இன் த பெஸ்ட் வே பாசிபிள். என்னென்னா ஒரு டைலாக் பேசி திரும்பும்போது அவங்க ஏதாவது கவுண்டர் சொல்லும், எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கும். பிஹைண்ட் கேமரா ஆன் ஸ்க்ரீன் we are all laughing. So he is a fantastic person, fantastic performer. Akhilan, he's my first on-screen son and he's been a sweetheart and also he's also very seasoned. அவங்க சின்ன பையனாக இருந்தாலும் கேமரா தெரியும், டைரெக்ஷன் கியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஹீஸ் அ பிரில்லியன்ட் பாய் அண்ட் Foxy, it's been so much fun working with you. Again, like everybody said, I'm seeing you wearing a full pant, which is fun to see. Thank you for being so kind and patient. எல்லாரும் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாரும் என் டீமும் everybody's been so supportive. Sean sir, உங்கள் மியூசிக், this is the first film that I danced. இது என்னோட முதல் டான்ஸ். அதுக்கு மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர் பெரிய தேங்க்ஸ். என்னை ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் டூயிங் இட். ஷான் சர்ஸ் மியூசிக் ஜஸ்ட் மேட் இட் இன்க்ரெடிபிளி wonderful as an experience. So I hope நீங்கள் எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. Thank you so much. Thank you for coming here also. Thank you. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. ஸோ அடுத்ததா படத்துடைய